Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஆனியன் ரிங் செய்ய போறோம். இது நல்ல மொறுமொறுப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுல எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான கலர் சோடா சேர்க்காம எப்படி மொறுமொறுப்பா செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஆனியன் வந்து இந்த மாதிரி ரிங் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஆனியன் வந்து கட் ஆகாம நம்மளுக்கு அதே ஷேப்லயே கிடைக்கும். இப்போ உள்ள இருக்கிற சின்ன சின்ன பீஸ் எல்லாம் தனியா எடுத்துட்டு பெரிய பீஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற போறோம். இந்த மாதிரி எடுக்கும் போது ஆனியன் கட் ஆகாம நம்மளுக்கு ரிங் ஷேப்லயே கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆனியன் தேவையோ அந்த அளவுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல 3/4 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம எந்த கப்ல மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்ல 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தா கூட அதை கூட சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கிற போறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தீங்கன்னா மாவு கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும். இல்ல கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா அந்த ஆனியனோட மாவு வந்து ஒட்டாது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இது செய்யறதுக்கு வெறும் 5 மினிட்ஸ் போதும். குயிக்காவே செஞ்சிடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கலந்து வச்ச மாவுல ஆனியனை வந்து சேர்த்துக்கிற போறோம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா இதை செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாவுல வந்து ஆனியனை ஒரு தடவை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துக்கிற போறோம். ஆனியனை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து ஆனியனோட நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போறோம். இதே மாதிரி எல்லா ஆனியனும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆனியன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா சூடாயிடுச்சு ஆயில். அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டு ஆனியனை சேர்த்துக்கலாம். எந்த ஒரு டீப் ஃப்ரை ஐட்டம் நம்ம செய்யும் போதும் இந்த மாதிரி ஆயில் வந்து நல்லா ஹீட்ல இருக்கணும். அப்பதான் நம்ம பொரிக்கிற ஐட்டம் ஃபுல்லா நல்லா மொறுமொறுப்பா கிடைக்கும். இதே மாதிரி எல்லா ஆனியனும் பொரிச்சு எடுத்துக்கிறப்போ நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா ஆனியனும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மொறுமொறுப்பா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.